உண்மையிலே பார்த்தீங்கன்னா சார் ஒரு 99% மக்களுக்கு முடியும் பொழுது ஒரு சின்ன மனக்குறை இருந்துகிட்டே இருக்கு. ஒரு 25 கேட்குறாரு, 30 ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா பட்ஜெட் துண்டு விழுந்துருச்சு அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குள்ள போனா கூட ஒரு சந்தோஷமே இல்லாத சூழ்நிலை இருக்கு சார். ஏன் சார் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு? எத்தனை சதுரடியில் நம்ம வீடு கட்டலாம், நம்மளோட பட்ஜெட் என்ன, நம்ம எவ்வளோ கையில் பணம் வச்சுருக்கோம், நம்ம லோன் போடுறோமா இல்லையான்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அவங்களோட நம்ம உட்காந்து பேசணும் சார். நம்ம வந்து ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இருக்கணும் சார். ஒருத்தரோட பட்ஜெட் எனக்கு வீடு மட்டும் இருந்தால் போதும், ஒருத்தருக்கு லக்ஸரியாக இருக்கணும் அதே வீடு அப்படின்ட்டு. அப்போ இந்த ஆப்ஷன்ஸை எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போ நாங்கள்லாம் 4 பேக்கேஜ் வச்சுருக்கோம் சார். பேசிக் பேக்கேஜ் கார் மாதிரி தான் 4 வேரியன்ட்டு. அந்த கைராசியான ஒரு பில்டர்னு ஒரு பேர் வாங்குறது இருக்குல்ல, இப்போ மதுரையில் அந்த பேர் உங்களுக்கு இருக்குன்னு வைங்க, இந்த பேர் எப்படி சம்பாதிக்கிறீங்க சார்? நீங்கள் கட்டி கொடுத்தீங்க ரொம்ப ராசியாக, எங்கள் வீட்டில் டக்குன்னு எனக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு, எங்கள் வீட்டில் பொண்ணுக்கு அலைன்ஸ் வந்துருச்சு, பையனுக்கு அலைன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு வந்து சந்தோஷமாக சொல்லுவாங்க. நாங்கள் அந்த எல்லாமே அந்த ஃபங்க்ஷன்லையுமே கலந்துக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெட்லைனில் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெட்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஒரு சவாலாக இருக்குது? இதை வந்து கஸ்டமர்ஸ் தீர்மானிக்கிறது சரியா? தப்பு சார். வேகமாக முடிச்சு தாங்கன்ற வார்த்தையே சொல்லவே கூடாது ஒரு கிளைண்ட்டு. ஏன்னா வேகமாக முடித்தா அந்த கான்ட்ராக்டருக்கு தான் லாபம். நான் வாடகைக்கு ஒரு வீட்டில் இருக்கேன், இந்த வீடை வேகமாக முடிச்சாச்சுன்னா எனக்கு 4 மாதம் வாடகை மிச்சமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை விட 10 மடங்கு இவங்க செலவழிக்க வேண்டியிருக்கும் பின்னாடி. இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்கு சார். எம்சாண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஹாலோ பிளாக்ஸ் யூஸ் பண்ணால் லைஃப் வராது, இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இப்போ இருக்கு, எதெல்லாம் நீங்கள் பண்ணுறது கிடையாது? எம்சாண்ட் தான் இப்போ இருக்கு, மணல் கிடையாது. ஆற்று மணல் இல்லை, ஆற்று மணலே கிடையாது. அது சரி. அப்போ எம்சாண்ட் கட்டின வீடு நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும் சார். நீங்கள் அப்ராட்லாம் 100 மாடி 200 மாடிலாம் கட்டுறாங்க. எந்த மணலை வச்சு அவங்க கட்டுறாங்க? எம்சாண்ட் தான். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் கட்டின வீட்டுக்கு இன்னைக்கு வரையும் என்ன ஒரு வேலைனாலும் எங்களை தான் சார் கூப்பிடுவாங்க. ஒரு சின்ன டியூப் லைட் பல்பு மாற்றணுன்னா கூட எங்களை தான் கூப்பிடுவாங்க சார். இந்த மாதிரி எல்லாருமே கான்ட்ராக்டில் 3 feet தான் பேஸ்மெண்ட் ஹைட்டுன்னு வச்சுருப்பாங்க. அதை நான் சொல்கிறது ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. நான் அந்த பேஸ்மெண்ட்டை 5 feet ஹைட்டுன்னு கொண்டு வந்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அதை நான் பெருமையாகவும் கர்வமாக கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். என்னையால் ஒரு 100 ப்ராஜெக்ட் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்குன்னா அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். நான் ஒரு 500 ப்ராஜெக்ட் பண்ண நினச்சா அதை நான் பண்ண முடியாது, அதை ஒழுங்காக கவனிக்க முடியாது, அவங்களுக்கு சரியாக ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் ஒரு லிமிட் வச்சுருக்கோம், இவ்வளோ தான் நம்ம பண்ணணும், அதை ஒழுங்காக பண்ணி கொடுக்கணுன்றது கிளியராக இருக்கும் சார். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கனவு இல்லம் பகுதியில் திரு சுரேஷ் நடராஜன் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நான் சூப்பராக இருக்கேன் சார். சந்தோஷம் சார். சார், இப்போ நம்ம கனவு இல்லம் பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் பல இடத்துல வந்து பிளாட்ஸ் பார்த்துருக்கோம், எங்கெங்க நிலங்கள் வாங்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னதான் நம்ம நிலம் வாங்கினாலும் கனவு இல்லமுங்கிறது அந்த வீடு தான் சார். செங்கலும் சிமெண்ட்டும் தான் ஒரு வீடாக வந்து உருவாகுது, அதுக்கு நம்ம உயிர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே பொருட்களை வாங்கி போட்டு ஆட்களை வச்சு மேஸ்திரியை வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க வீடு. பட் இப்போ அதுக்கான டைம்லாம் யாரும் இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட வராங்க சார். கரெக்ட். இப்படி கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட வந்து வீடு கட்டி முடிக்கும் பொழுது உண்மையிலே பார்த்தீங்கன்னா சார் ஒரு 99% மக்களுக்கு முடியும் பொழுது ஒரு சின்ன மனக்குறை இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நான் ஒரு 20 லட்சத்தில் முடிக்கிறேன்னு சொன்னாரு, ஒரு 25 கேட்குறாரு, 30 ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா பட்ஜெட் துண்டு விழுந்துருச்சு அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குள்ள போனா கூட ஒரு சந்தோஷமே இல்லாத சூழ்நிலை இருக்கு சார். இதுதான் டு பி ஆனஸ்ட். ஏன் சார் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு? ப்ராப்பராக நம்ம வந்து இந்த பில்டர்கிட்ட நம்ம பேசி அக்ரிமெண்ட் பண்ணிட்டோம்னா இந்த இஷ்யூ வராது சார். நம்மளோட ரெக்யூப்மெண்ட் ஃபஸ்ட்டு சொல்லணும். நமக்கு என்ன தேவை, எத்தனை சதுரடியில் நம்ம வீடு கட்டலாம், நம்மளோட பட்ஜெட் என்ன, நம்ம எவ்வளோ கையில் பணம் வச்சுருக்கோம், நம்ம லோன் போடுறோமா இல்லையான்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அவங்களோட நம்ம உட்காந்து பேசணும் சார். அப்படின்னா தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒர்க் பண்ணி தருவாங்க, சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. இத்தனை சதுரடி கட்டுங்க சார் போதும், நம்ம ஃபியூச்சரில் வேணுன்னா நம்ம நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நமக்கு சஜஷன் கொடுப்பாங்க. நம்ம அந்த ஐடியா இல்லாமல் நம்ம மொட்டையாக நம்ம சொல்லும் போது அவங்க வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த இஷ்யூஸ்லாம் வருது சார். நம்ம வந்து ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இருக்கணும் சார். நம்ம எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கட்ட போகிறோம், என்ன மாதிரி ஸ்டைலில் பண்ண போகிறோம், இன்டீரியர்ஸ் இருக்கா இல்லையா, அதெல்லாம் எல்லாம் டீட்டெயிலாக பேஸ்மெண்ட் ஹைட்லேருந்து ரூஃப் ஹைட்லேருந்து டீட்டெயிலாக நம்ம பேசி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டாச்சுன்னா அதுலேருந்து வயலேஷன் ஆகிறதுக்கு வேலை இல்லைங்க சார். சரி, நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் தெளிவாக அதில் கிளியராக இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் நாளைக்கு பிரச்சனை வராது அப்படின்ட்டு மக்கள் நாங்கள் இருக்கோம் இல்லையா, ஒரு கஸ்டமரை நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? A to Z பார்க்கணும் சார். இப்போ எங்களோட பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன காஸ்ட்டுக்கு டைல்ஸ் ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ்னால் வெறும் டைல்ஸு அப்படின்லாம் போடக்கூடாது. ஒரு சதுரடி என்ன ரேட்டு, ஏன்னா ஒரு டைல் எடுத்தால் 2க்கு 2லேருந்து இப்போ 10க்கு 4 வரையெல்லாம் வந்துடுச்சு டைல்ஸ். அதனால் சதுரடி என்ன ரேட்டு
அந்த மாதிரி போடுறோம் சார். அதே மாதிரி அதோட லேயிங் காஸ்ட்டு, இப்போ சப்போஸ் நம்ம வந்து கிரானைட் போடலாம்னு நினைப்போம், இல்லை மார்பிள் போடலாம்னு நினைப்போம்னா, அப்போ அவர் டைலுக்கு எவ்வளோ லேயிங் காஸ்ட் கொடுப்பாரு, மார்பிள் போடும்போது அதோட லேயிங் காஸ்ட்லாம் மாறும், கிரானைட்டோ மார்பிளோ போகும்போது. அப்போ அதெல்லாமே மென்ஷன் பண்ணணும். டேப்னா என்ன பிராண்டு போடுறாங்க, அதோட காஸ்ட் என்ன, சுவிட்சுனா என்ன பிராண்ட் போடுறாங்க, அதுக்கு என்ன காஸ்ட்டு, இல்லை பொதுவாகவே ஒரு காஸ்ட்டு நம்ம வாங்கிட்டா கூட எனி பிராண்டில் நம்ம நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி போய்க்கலாம். வயர்னா அதை மாதிரி அதெல்லாம் நெசசரிஸ், அதிலெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. என்ன பிராண்ட் வயரு அதெல்லாம் நம்ம பார்க்கணும் சார். ஸோ டீட்டெயிலாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஃபர்ஸ்ட்ல இதை சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வயலேட் பண்ணாமல் இருக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். பட் இன்னொரு சப்போஸ் நம்மளோட பட்ஜெட் இப்போ அவர் போடுற டைல் வந்து 2x2 போடுறாங்க, ஃபார் ஸ்கொயர் ஃபீட் 50 ருபீஸ்க்கு போடுறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா, நம்ம அதை ஈஸியாக அதுலேருந்து அந்த அக்ரிமெண்ட்லேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா வரதை நம்ம பேர் பண்ணிக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு அந்த காஸ்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை. ஓகே, அப்போ கிளைண்ட்டுக்கு அந்த பிரச்சனை வராதுங்க சார். இதை நாங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அக்ரிமெண்ட் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குங்க சார். ஸோ இப்போ ஒரு கான்ட்ராக்டர் சைட்லேருந்து யோசிங்க சார். இப்போ நீங்கள் இப்போ 2025 டிசம்பரில் என்கிட்ட கான்ட்ராக்ட் போடுறீங்கன்னு வைங்களேன், ஒரு 50 லட்ச ரூபா நான் ஒரு வீடு கட்டுறேன்னு கான்ட்ராக்ட் போடுறீங்க. அந்த வீடு முடிக்கும் போது ஒரு 2026 ஆகஸ்டோ செப்டம்பரோ ஆகுதுன்னா, இந்த இடைப்பட்ட ஒரு 10 மாசத்துல பொருட்களோட விலையுமே ஏறுது. அப்போ நீங்கள் இனிஷியலாக காஸ்ட் வந்து இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை அன்னைக்கு இருக்கிறத பார்த்து அந்த ஃப்ளெக்சிபிளாக அந்த பஃபரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? இல்லை சார், அந்த மாதிரி பண்ண முடியாது சார். ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் ஏதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு தடவை அக்ரிமெண்ட் பண்ணியாச்சுன்னா அதான் சார். இப்போ மெட்டீரியல் காஸ்ட் கூடுதுன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்கறது இல்லை. எனக்கு செங்கல் கூடி போச்சு, மண் கூடி போச்சு, அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறதில்ல. குறைஞ்சா நாங்கள் திருப்பி கொடுக்க போகிறதும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம கூடுறதுக்காக நம்ம வாங்கணும், அந்த அவசியம் இல்லை சார். அப்படி வாங்குறது இல்லை. அப்படி வாங்காமல் இருக்கிறவங்க தான் சரியாக இருக்கும் சார். ஏன்னா நம்ம இன்னும் 10 மாதம் கழிச்சு தான் நம்ம வீடு ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம்னு தெரியும். இப்போ பேசிக்காக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சிவில் மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படும். உங்களுக்கு செங்கல், மண், சிமெண்ட்டு இதுதான் தேவைப்படும். அதில் தான் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் காஸ்ட் வைஸ். அது சீக்கிரமே முடிச்சிருவாங்க. அடுத்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் வர்றதெல்லாம் ஃபிக்ஸடாக தான் இருக்கும். பெரும்பாலும் ரேட்டு மாறாது. உங்களுக்கு டைலாக இருக்கட்டும், வுட்டாக இருக்கட்டும், இன்டீரியர் ஐட்டமாக இருக்கட்டும், அதில் வந்து பெரிய காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வராதுங்க சார். ஓகே சார், இப்போ நான் ஒரு கான்ட்ராக்டர்னு ஏன் உங்ககிட்ட வரேன்னா, A to Z எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 2 BHK அப்படின்னு நான் கேட்குறேன்னா, என்னோட எப்படி மென்டாலிட்டி இருக்குன்னா, ஃபால் சீலிங் பண்ணி லைட்டெல்லாம் போட்டு நான் போய் அன்றைக்கி குடியேறணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. நிறைய கான்ட்ராக்டர்ஸோட மென்டாலிட்டி என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் 2 BHKன்றது சிவில் ஒர்க் மட்டும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு இல்லையா, அப்போ மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஆப்ஷன்ஸ் தேவையா? ஏன்னா ஒருத்தரோட பட்ஜெட் எனக்கு வீடு மட்டும் இருந்தால் போதும், இன்னொருத்தருக்கு லக்ஸரியாக இருக்கணும் அதே வீடு அப்படின்ட்டு. அப்போ இந்த ஆப்ஷன்ஸை எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க? நிச்சயமாக சார். இப்போ நாங்கள்லாம் 4 பேக்கேஜ் வச்சுருக்கோம் சார். பேக்கேஜே வச்சுருக்கோம் சார். பேசிக் பேக்கேஜ் கார் மாதிரி தான், 4 வேரியன்ட்டு, ஒரே இன்ஜின், ஒரே ஸ்டேரிங், 4 டயர், அதில் எல்லாம் எந்த சேஞ்சஸும் இருக்காது. வீடுன்றது நம்ம குடி போகிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் பேசிக் பேக்கேஜில் போய்க்கலாம். அதுலேயே பேசிக் அமிலிட்டிஸ் எல்லாமே வந்துடும். எலக்ட்ரிக்கல், பிளம்பிங்கு, சானிட்டரி, டைல்ஸு, மேலே ஓவர் ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெரஸில் வந்து கூல் ரூஃப் டைல் வரையுமே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் சார். பெயிண்டிங் வாலில் வந்து பட்டி பார்த்து எமல்ஷன் பெயிண்ட்டு, எக்ஸ்டீரியல் எமல்ஷன் பெயிண்ட்டு, இது எல்லாமே அதில் பேசிக் பேக்கேஜ்லேயே வந்துடும். அடுத்ததுலாம் வந்து லக்ஸுரியஸ், நம்ம வார்ட்ரூப் வேணும், மாடுலர் கிச்சன் வேணும் அப்படின்றது தான் செகண்ட் பேக்கேஜ். அப்புறம் அதை விட தேர்டு பேக்கேஜ் இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும். 4th பேக்கேஜ்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் நீங்கள் கேட்குற மாதிரி ஃபால்ஸ் ரூஃபு, LED லைட்ஸு, எலிவேஷன் ஒர்க்கு, எலிவேஷன்லேயே நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங் முதற்கொண்டு போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி டியூப்ளெக்ஸ் டைப் வீடு பண்ணணும்னா ஸ்டேர்கேஸ் சிவில் ஒர்க்குக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம். எந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜாக இருந்தாலும் சரி, எந்த பேக்கேஜாக இருந்தாலும் சார்ஜ் பண்ண மாட்டோம். அதுக்கு வரிய ஃப்ளோரிங், அந்த ஸ்டேர்கேஸை வந்து நம்ம அழகுபடுத்தணும்னா அதுக்கான ஃப்ளோரிங் வேணும். டைல்லையும் போடலாம், கிரானைட் போடலாம், மார்பிள் போடலாம், அந்த மாதிரி என்ன மெட்டீரியல் போடுறோமோ அதுக்கு அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நாங்கள் 4th பேக்கேஜில் நாங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிடுறோம். அந்த லெப்பத்தோரோ ஃபினிஷ் கிரானைட்டு, ஹேண்ட்ரில்ஸு வந்து பார்த்திங்கன்னா டீக்குட் வித் கிளாஸ், ஃபுல் லக்ஸரியாக இருக்கும். அந்த 4th பேக்கேஜ் எடுத்தாச்சுன்னா LED லைட்ஸு எல்லாமே அதில் கவர் ஆகிடும் சார். சார், இப்போ வீடுங்கிறது பல பேரோட லைஃப்பில் ஒரே ஒரு வாட்டி நடக்கிற விஷயம் தான். அது ஒரு பல பேருக்கு ட்ரீம், வாழ்க்கையில் நான் ஒரு வீடாவது கட்டி ஆகணும்ட்டு. அதே மாதிரி இப்போ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மாதிரியான நகரங்களில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு வீடோட சைஸ் 800 ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் சார். இவ்வளோதான். ஒரு மிடில் கிளாஸில் ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லா கட்டுறாங்கன்னா ஒரு 1600 அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கட்டுறாங்கன்னு வைங்களேன். ஒரு லக்ஸரியான வீடு கட்டுறதுக்கு இந்த பட்ஜெட் இருந்தால் லக்ஸரி வீடு கட்டலாம்னா என்ன பட்ஜெட் சொல்லலாம்? நீங்கள் சொல்ல 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லக்ஸுரியான வீடு கட்டலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டும், ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டோ வச்சு டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டி ஒரு பால்கனியோட அழகாக வீடு கட்டலாம். ஒரு பங்களா ஃபினிஷிங் நாங்கள் கொடுக்கலாம் சார்.
அதுக்கான காஸ்ட் என்ன சார்? அப்ராக்சிமேட்டாக இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன ஒரு காஸ்ட் வருது? இப்போ 4th பேக்கேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 30 lakhs ஆகும். அது ஒரு 15 lakhs ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. அப்போ ஒரு 45 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 45 lakhsல எங்களோட ஒர்க்கை முடிச்சிடலாம். இது போக எக்ஸ்ட்ரா அமிலிட்டிஸ், நீங்கள் போர்வெல், இபி, செப்டிக் டேங்க்கு, காம்பவுண்ட் வால் இதெல்லாம் போனீங்கன்னா ஒரு 5 lakhs வரும். ஒரு 50 lakhsல ஒரு லக்ஸுரியான வீடு கட்டலாம் சார். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குற ரேட்ல ஒரு லக்ஸரியான பங்களாவே கட்டலாம். ஒரு இண்டிவிஜுவல் வில்லா ரொம்ப லக்ஸுரியாக அழகாக கட்டலாம் சார். ஓகே சார். இப்போ நம்ம வீடு வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணும்பொழுது நீங்கள் அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே சார். ஆமாங்க சார். இப்போ பல மக்களுடைய டவுட் என்னன்னா, ரூமுக்கு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் சொல்றீங்க, 3000 ரூபா சொல்றீங்க ஸ்கொயர் ஃபீட். பட் பால்கனி மாதிரி ஏரியா, சிட் அவுட் மாதிரி ஏரியாலாம் வெறும் காலியாக தான் இருக்கு. இதுக்கும் ஏன் 3000 ரூபா சொல்றீங்க? இல்லை சார், கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் 3000 ரூபாய் வருது, அதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனாலும் 3000 ரூபாய் வருது. இந்த கால்குலேஷன் எப்படி சார்? கிடையாது. இப்போ நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஒரு இப்போ 3100 வச்சுருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 200 rupees குறையும் சார். ஓகே. அந்த பேஸ்மெண்ட் இல்லாத அந்த பேஸ்மெண்ட்டோட காஸ்ட் மட்டும் குறையும். மிச்சப்படி நீங்கள் பால்கனியில் வந்து அதாவது கேண்டிலிவரை கொடுக்குறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பீம்ஸ் கொடுக்கணும், அதில் ஹேண்ட் ரில்ஸ் கொடுக்கணும், அதில் ஒரு டைல் ஓட்டணும். அந்த லக்ஸுரியஸ் கொடுக்கும்போது அந்த காஸ்ட் வந்துருங்க சார். ஓகே. அதுலேயும் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு எல்லாமே நம்ம கொடுத்தாகணும் சார். இல்லை, மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டவுட்னா, பெட்ரூம்னா ஓகே நான் ஒரு 2900 ஸ்பெண்ட் பண்ணுறேன், பட் பால்கனிங்கிறது காலியாக தானே இருக்குங்கிறது தான் எங்களுடைய ஒரு தாட் சார். அந்த வால் இல்லாமல் ஒரு இடத்த ஒரு ஸ்லாபை நிப்பாட்டுறது தான் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம வெறும் செங்கல் செவர் வச்சு மேலே சென்ட்ரிங்கை போட்டுட்டாச்சுன்னா அந்த வெயிட் தாங்கிக்கிடும். அது எந்த வாலுமே இல்லாமல் ஒரு ரூஃபை நம்ம நிப்பாட்டுறோம் இல்லையா, அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்டீலு அந்த பீம்லாம் நம்ம கொடுத்தா தான் அந்த ஸ்ட்ரக்சரில் நிற்கும் சார். ஓகே. அப்போ அந்த எக்ஸ்பென்சிவ் அதில் பேர் ஆகிக்கிடும் சார். ஸோ ஒரு கான்ட்ராக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்கள், இன்னைக்கு வந்து மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இல்லை அவங்க வந்து மூட நம்பிக்கையை நம்புறாங்களோ இல்லையோ, பட் ஒரு வீடு கட்டணும்னு போகும்போது மட்டும் கைராசியான ஒரு நபரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறாங்க சார். இப்போ நீங்கள் என்னதான் குவாலிட்டியாக கட்டுறீங்க, பார்க்க ஏஸ்தட்டிக்காக பில்ட் பண்ணுறீங்கனாலும் அந்த கைராசியான ஒரு பில்டர்னு ஒரு பேர் வாங்குறது இருக்குல்ல. இப்போ மதுரையில் அந்த பேர் உங்களுக்கு இருக்குன்னு வைங்க, இந்த பேர் எப்படி சம்பாதிக்கிறீங்க? அப்படி நம்மளாலாம் சம்பாதிக்க முடியாது சார். அது இயற்கையாக கடவுள் கொடுக்குற வரம் தான். நாங்கள் ஒரு வீடு கட்டி முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டோட ஒரு எப்படி வச்சாலும் ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் மினிமம் ட்ராவல் பண்ணுவோம். 1 வருஷம் 1.5 வருஷம் பண்ணுற வீடெல்லாம் இருக்குது, பெரிய வீடுகள்லாம் பண்ணும்போது. அதுலேயே அவங்களோட நம்ம ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகிடும். நாங்கள் முடிச்சு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக அவங்க வீட்டில் நடக்கலாம், ஒரு ப்ரொமோஷன் வரும், அவங்க வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து அது கடவுள் செயல். அவங்க எங்களை சந்தோஷமாக இது பண்ணுவாங்க, சார் நீங்கள் கட்டி கொடுத்தீங்க ரொம்ப ராசியாக, எங்கள் வீட்டில் டக்குன்னு எனக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு, எங்கள் வீட்டில் பொண்ணுக்கு அலைன்ஸ் வந்துருச்சு, பையனுக்கு அலைன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு வந்து சந்தோஷமாக சொல்லுவாங்க. நாங்கள் அது எல்லாமே அந்த ஃபங்க்ஷன்லையுமே கலந்துக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் வேலை ஆரம்பித்து இப்போ கோயம்புத்தூரில் இப்போ ஒரு சைட் நடந்துகிட்ருக்கு, இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அவங்க பொண்ணு ஒரே பொண்ணு தான் அவருக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ் முடிஞ்சிருச்சுங்க. நான் இப்போ போன வாரம் கூட போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அவங்க சொன்ன விஷயம் தான், சார் நாங்கள் இப்போ ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம், அமையவே இல்லை, நம்ம வேலை ஆரம்பித்தோம், எங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை சூப்பராக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அது கடவுள் செயல், நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க சார். ஸோ ஒரு கான்ட்ராக்டருக்கும் கஸ்டமருக்கும் அடிக்கடி ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெட்லைனில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல இன்னைக்கு கிரகப்பிரவேசன்ற டேட்டை முடிவு பண்ணிட்டு தான் கான்ட்ராக்டர்ஸ் கிட்டே இப்போ வராங்க. இந்த டெட்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஒரு சவாலாக இருக்குது, இதை வந்து கஸ்டமர்ஸ் தீர்மானிக்கிறது சரியா? தப்பு சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் பெயிண்ட் எப்போ நம்ம ஒரு பில்டிங்கில் அடிக்க போகிறோன்ற ஸ்டேஜ் வருதோ அப்போ தான் அவங்க ஹவுஸ் வார்மிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் சார். நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடும் போதே போட்டுருவோம் 6 month ஆர் 8 month. அதில் ஒரு மாதம் இந்த நேச்சுரல்னால உங்களுக்கு தள்ளி போகலாம். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது க்ரஷரில் ப்ராப்ளம் ஆகி சப்ளை கிடைக்காது, அப்புறம் மழை பெஞ்சா அந்த மாதிரி நேரத்துலலாம் மெட்டீரியல்ஸ் சில கிடைக்காது, அதில் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அவசரப்படக்கூடாது. ஒரு வீடு கட்டும்போது எப்போதுமே வேகமாக முடிச்சு தாங்கன்ற வார்த்தையே சொல்லவே கூடாது ஒரு கிளைண்ட்டு. ஏன்னா வேகமாக முடித்தா அந்த கான்ட்ராக்டருக்கு தான் லாபம். இப்போ 6 மாதத்தில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டில் 3 மாதத்தில் முடித்தாருன்னா அந்த வாட்ச்மேன் கொடுக்குற சம்பளம் ஒரு மாதத்துக்கு நாங்கள் 10,000 ரூபா கொடுக்குறோம். ஒரு வாட்ச்மேன், சைட் வாட்ச்மேன் போட்டு அவர் க்யூரிங் பண்ணுறதுக்கு, எங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கு. அதில் 3 மாதம் 30,000 ரூபா மிச்சம் எங்களுக்கு. இது போக மெட்டீரியல் காஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டிகிட்டே போகும், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாம் கூட்டிகிட்டே போகும். இதெல்லாம் அப்புறம் அவர் போய் வர செலவு, எக்ஸ்பென்சிவ், இதெல்லாம் குறையும் போது கான்ட்ராக்டருக்கு தான் லாபம். வேகமாக முடிச்சு கொடுத்தா, ஸ்லோவாக முடிச்சு கொடுத்தா கிளைண்ட்டுக்கு தான் லாபம். ஏன்னா அந்த க்யூரிங் விடணும், அந்த டியூரேஷன் விட்டு பண்ணும்போது அந்த பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வருங்க சார். ஓகே. வேகமாக பண்ணுனா அந்த பில்டிங் குவாலிட்டியே இருக்காது.
இது நிறைய பேர் அது தெரியாமல் வேகமாக பண்ணுறாங்க. வேகமாக யார் முடிச்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் வாடகைக்கு ஒரு வீட்டில் இருக்கேன், இந்த வீடை வேகமாக முடிச்சாச்சுன்னா எனக்கு 4 மாதம் வாடகை மிச்சமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை விட 10 மடங்கு இவங்க செலவழிக்க வேண்டியிருக்கும் பின்னாடி. இப்போ நம்ம வீடு கட்டி முடிச்சிடுறோம் சார். வீடு கட்டி முடிச்ச உடனே இனிஷியலாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். லைக் அந்த பெயிண்ட் வந்து உரியறதா இருக்கலாம், இல்லை மழை பெஞ்சா எங்கேயாவது சின்ன லீக் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன விரிசல் மாதிரி இருக்கலாம். இயற்கையாகவே ஒரு வீடு கட்டி முடிச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள் சிலது வரதான் செய்யும். அப்படிங்கிற பிரச்சனைகள் என்னென்ன? ஏன்னா பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஐயோ இந்த கான்ட்ராக்ட் ரேட்டு தப்பாக கொடுத்துட்டோமோ, இல்லை வேலை சரியா நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நேச்சுரலாக என்ன சார் நடக்கும்? அதுக்கான சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? இது அவசரப்படுறதுனால வர விஷயங்கள் தான். இந்த லீக்கேஜ் எல்லாமே, கிராக் எல்லாமே அவசரப்படுறதுனால வர விஷயமே தவிர லீக்கே வரக்கூடாது. ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுதான் அந்த டைம் கொடுத்தா தானே அவர் வந்து ஒரு மழையும் வெயிலும் அந்த வீடு பார்க்கும்போது எங்கே லீக் இருக்கா எது இருக்கான்னு அவங்களும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ பெரிய வீடுன்ற போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். க்யூரிங் ஃபஸ்ட்டு ஒரு கட்டடத்துக்கு தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ விட்டுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. ஆனால் கெட்டி முடித்ததுக்கப்புறம் தண்ணி வீட்டுக்குள்ளே ஒரு பொட்டு கூட இறங்கக்கூடாது சார். வாட்டர் லீக்கேஜ் ஆச்சுன்னா அந்த ஸ்டீலை பூரா பலம் இல்லாமல் ஆக்கிடும். துரு பிடிச்சிச்சுன்னா நம்மளோட எலும்பு தான், எலும்பில் பலம் இல்லைன்னா நம்ம எப்படி எந்திரிச்சு நிற்க முடியும்? அந்த மாதிரி அந்த வீடு வந்து வீடுக்கு பலனே இருக்காது சார். ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு கான்ட்ராக்டுக்கு டைம் கொடுத்தா தான் அவங்க அந்த க்ரோட்டிங்லாம் கரெக்டாக பண்ணணும். சன்கன் ஏரியா இது மாதிரி நிறையா இருக்குதுங்க சார். அதெல்லாம் பண்ணுனா அந்த லீக்கேஜ்லாம் தவிர்க்கலாம் சார். வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த கிராக்கும் வராது. அதே மாதிரி பெயிண்டிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு 1 இயர் கழித்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட் மட்டும் அடித்தா ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள் எங்கள் கிளைண்ட்டெல்லாம் சொல்வோம் சார், இன்டீரியர்ஸ் மட்டும் நாங்கள் ஏன்னா வால் பட்டி பார்த்துறோம். அப்புறம் எமல்ஷன் பெயிண்ட்ன்றது ஒரு பிளாஸ்டிக் கோட்டு மாதிரி அதை ப்ரீத் பண்ணும் சார். கட்டடம்ன்றது அதோட மூச்சு விடுன்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சு விடுறது தான் கிராக்கு. வீட்டு அந்த உள்ளே இருக்க ஹீட்டை வெளியேற்றும். நம்ம எவ்வளோ தான் க்யூரிங் கொடுத்தாலுமே எப்படினாலும் இந்த பில்டிங்கில் இந்த ஹீட் இருக்கும் கட்டடத்தில், அதை வெளியேற்றுறதுக்கு தான் அந்த கிராக் விடுறதுங்க சார். நம்ம உள்ளே நம்ம எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியும் அதேமாதிரி எமல்ஷன் பெயிண்ட்டை போட்டு பேக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கிராக் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த மூச்சு விடும்போது. அப்போ நம்ம ஒன் சைடு மட்டும் பண்ணிட்டோம்னா வெளி பக்கம் அந்த மூச்சு விடுறது அந்த ஏர் கிராக்லாம் வெளியே இருக்குங்க சார். 1 இயர் நம்ம நல்ல ஒரு மழையும் நல்ல வெயிலும் அடித்ததுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம்னா அந்த லைஃப் லாங் அந்த கிராக்கை அவாய்ட் பண்ணிடலாம் சார். வரவே வராது. இப்போ எனக்கு ஒரு பர்சனல் டவுட் என்ன வரும், ஒரு கஸ்டமராக அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடு கட்டும் போது நீங்கள் தரமான பொருள் தான் யூஸ் பண்ணுறீங்களான்றதை நான் சஜஷனாக கொடுக்க ஆரம்பிப்பேன். சில நேரத்தில் அது உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். சார் எம்சாண்ட் யூஸ் பண்ணாதீங்க, ஆத்து மணல் யூஸ் பண்ணுங்க சார், ஹாலோ பிளாக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, செங்கல் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்குது சார். எம்சாண்ட்னா யூஸ் பண்ணக்கூடாது, ஹாலோ பிளாக்ஸ் யூஸ் பண்ணால் லைஃப் வராது. இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இப்போ இருக்குது, எதெல்லாம் நீங்கள் பண்ணுறது கிடையாது? இல்லை சார், எம்சாண்ட் யூஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது சார். எம்சாண்ட் தான் இப்போ இருக்குது, மணல் கிடையாது. ஆத்து மணல் இல்லை, ஆற்று மணலே கிடையாது. அதை சரி, அப்போ எம்சாண்ட் கட்டின வீடு நல்லா இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும் சார். நீங்கள் அப்ராட்லாம் 100 மாடி 200 மாடிலாம் கட்டுறாங்க. எந்த மணல் வச்சு அவங்க கட்டுறாங்க? எம்சாண்டு தான். பாறையை அரைச்சு மணல் உருவாக்குறாங்க. ஓகே, அதுதான் எம்சாண்டுன்றது. வேற ஏதோ குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வர பொருள் கிடையாது. மேனுஃபேக்சரிங் சாண்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நமக்கு நிறைய பாறைகள் இருக்குது, அதை உடைச்சி ஜல்லி எடுக்கிறாங்க இல்லையா, அதே ஜல்லியை அரைச்சி மணலாக்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னென்னா சிமெண்ட்டும் அதுவும் ஒரே கலரில் இருக்கிறதுனால இவங்க மிக்சிங் சரியாக பண்ணாதனால வர இஷ்யூவை தவிர அந்த எம்சாண்டுனால எந்த இஷ்யூவும் வராது சார். இப்போ மிக்சிங் ரேஷியோ இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் பிரிக்குக்கு இவ்வளோ ஒரு ரேஷியோ இருக்குது, பிளாஸ்டிங்க்கு இந்த மாதிரி இருக்குது, சீலிங் பிளாஸ்டிங்க்கு ஒரு ரேஷியோ இருக்குது, காங்கிரீட்டுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ படி சிமெண்ட்டை கலக்கிறாங்களா மிக்ஸ் பண்ணுறாங்களான்றது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் சார். அதை சரியாக பண்ணலைன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. எம்சாண்ட் போட்டனால தான் உதிருதுன்னுவாங்க. கிடையவே கிடையாது. எம்சாண்டில் சரியாக கலவை போடாதனால உதிருது. இது உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், நான் இதை ரொம்ப மெனக்கெட்டு பண்ணேன், எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சொல்ல முடியுமா? நிறைய இருக்குது சார், நிறைய இருக்குது. ஒரு சின்ன இடத்துல கூட நாங்கள் ஒரு அழகான வீடெல்லாம் பண்ணியிருக்கோம். எதுக்கு சார் ரொம்ப கம்மியான சைஸில் நீங்கள் கட்டின வீடு தான் எது சொல்லலாம்? நாங்கள் ஒரு மெக்கானிக்கல் மெக்கானிக் 2 வீலர் மெக்கானிக் ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்தேன். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு. அது எனக்கு ரொம்ப மன நிறைவு கொடுத்துச்சு. அவர் வந்து அன்னாடம் வந்து 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கிறவர். ஒரு இடம் வச்சுருந்தார். ஆனால் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவார் என்னை. அண்ணா எனக்கு ஒரு வீடு கட்டணும், எனக்கு என்னென்ன ஒரு ஐடியா இல்லைன்னு சொல்லி வந்தார். நான் இடம் அவருக்கு வந்து இடம் நல்ல பெரிய இடம், ஒரு 4 சென்ட் என்னமோ வச்சுருந்தார். ஆனால் வீடு வந்து வெறும் 500 சதுரடி தான். அவருக்கு 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு லிவிங் ஏரியா, ஒரு டாய்லெட் தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா இன்னொரு டாய்லெட் பண்ணால் இன்னும் ஸ்கொயர் ஃபீட் கூடினா அவரோட பட்ஜெட் இல்லை. அதை பண்ணி கொடுத்தா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கும் என்னை பார்த்தீங்கன்னா வருஷம் தீபாவளிக்கு வந்து எனக்கு ஸ்வீட் கொடுக்காம போக மாட்டார். கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு நான் வீடு கட்டி கொடுத்து. அதில் ஒரு பெரிய மனநிறைவு. அதே மாதிரி பெரிய வீடுன்னு ஃபஸ்ட்டு நான் 2009 ஒன்று பண்ணோம். அவங்க சென்னையிலேருந்து
இங்கே மதுரைக்கு வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ரெகுலர் பேட்டர்னாக பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு பெரிய ஐடியாலாம் இருக்காது இல்லையா, ஒரு கான்ட்ராக்டராக நாங்கள் பெருசாக ஆர்கிடெக்ட் மாதிரி சிந்திக்க மாட்டோம். அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க ஒரு 10 சென்ட் இடத்துல. அது எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாது. அவங்க அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வால்மெண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் நிறையா கொண்டு வந்தாங்க. எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு அதுக்கு நான் மெனக்கெட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஐடியாலாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஓ, நம்ம வேறு ஏதாவது யூனிக்காக பண்ணணும், ஒரு பேட்டர்ன் வச்சு ஒரே மாதிரி பண்ணக்கூடாது, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அப்படின்னு அது எனக்கு ஒரு ஊண்டுகோலாக இருந்துச்சு. அது இன்னும் லைஃப்பில் மறக்க முடியாது. இந்த 2 வீடும் லைஃப்பில் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பண்ணிட்டோம். சரி, எனக்கு குறைஞ்ச பட்ஜெட் சார். இந்த பட்ஜெட்டில் இருந்தால் உங்களுக்கு நான் ஒரு சொந்த வீடு கட்டித்தரேன், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளோ ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணலாம்? 1000 சதுரடிக்கு 25 லட்சம் போதும் சார். 25 லட்சத்தில் நல்ல வீடு கட்டலாம். எக்ஸ்ட்ரா வந்து அவங்களோட அம்யூனிட்டிஸ், அதாவது அப்ரூவல், போர்வெல், செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால், இதெல்லாம் ஒரு 5 lakhs வரும். 30 lakhsல ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு தாராளமாக கட்டலாம். இதே 800 சதுரடியே போதுமானது. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் போதும். அப்போ 25லே முடிஞ்சிடும் நமக்கு. 30 lakhs வரையும் போக தேவையில்லை. சரி, இப்போ வீடு கட்டி முடிச்சுட்டு இந்த 1 or 2 years நம்ம இனிஷியலாக பேசும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இல்லை சார்? அப்படி வரும்பொழுது நான் வெளியே போய் புதுசாக யாரையாவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணலாமா, இல்லை ஆஸ் எ கான்ட்ராக்டராக உங்களை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி? 100% எங்களை எப்போனாலும். எவ்வளோ வருஷத்துக்கு சார் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க கூட இருந்து? சார், இப்போ நாங்கள் 20 years ஆச்சு சார் எங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணி. 20 yearsக்கு மேலேயே ஆயிடுச்சு. அந்த 20 yearsக்கு முன்னாடி நாங்கள் கட்டின வீட்டுக்கு இன்றைக்கி வரையும் என்ன ஒரு வேலைனாலும் எங்களை தான் சார் கூப்பிடுவாங்க. ஒரு சின்ன டியூப் லைட் பல்பு மாற்றணுன்னா கூட எங்களை தான் கூப்பிடுவாங்க. சார், இந்த மாதிரி உங்கள் எலக்ட்ரிஷியன் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் தான் வரும். கார்பெண்டர் அனுப்பிச்சி விடுங்க, ஏதாவது ஒரு லாக் உடையும், இதெல்லாம் சகஜம் சார். அதே மாதிரி பெயிண்டிங்க்கு அதே மாதிரி எங்கள் டீம் தான் சார் போவாங்க. இது இன்றைக்கு வரையும் நாங்கள் செஞ்சுட்டு தான் சார் இருக்கோம். ஏன்னா எங்கிட்ட எப்போதுமே அவைலபிலிட்டி இருப்பாங்க. கார்பெண்டரு, எலக்ட்ரிஷியன், பெயிண்டரு, மேஷன் டீம் எல்லாமே அவைலபிலிட்டி இருப்பாங்க. அதனால் நாங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துறோம் சார். ஸோ வேலையை முடிச்சோமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுன்னு இல்லாமல் கடைசி வரைக்கும் நான் ப்ராடக்ட் விற்கல இல்லையா. இப்போ ஒரு பொருள் விற்றா எனக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்காது. ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியோ இல்லை கடை வச்சுருக்கேன், வித்துராச்சு, நீ வாங்கிட்டா அதை உன் பொறுப்புன்ட்டு போயிடலாம். நான் வந்து சர்வீஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. அப்போ கிட்டத்தட்ட அவங்களோட 6 மாதம் பழகியிருப்போம். அதுக்கப்புறமா சொல்ல அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ எதுனாலும் எங்கிட்ட தான் கூப்பிடுவாங்க. நாங்கள் அதை தாராளமாக செஞ்சு கொடுக்குறோம் சார். எங்கள்கிட்ட மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பேஸ்மெண்ட் லெவலில் ஆர்சிசி ஃப்ளோரிங் போட்டுருவோம். நாங்கள் அந்த பேஸ்மெண்ட்டில் கிராவல் ஃபில் பண்ணுவோம். பேஸ்மெண்ட் அந்த 5 feetன்னு கொண்டு வந்தது நாங்கள் தான் சார். அதை நான் பெருமையாகவும் கர்வமாக கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே கான்ட்ராக்டில் 3 feet தான் பேஸ்மெண்ட் ஹைட்டுன்னு வச்சுருப்பாங்க. அதை நான் சொல்கிறது ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. நான் அந்த பேஸ்மெண்ட்டை 5 feet ஹைட்டுன்னு கொண்டு வந்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம். ஏன் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் தான் நம்ம வீடு கட்டுறோங்க எல்லாருமே. நான் சிட்டிக்குள்ளே கட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை. எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் கட்டும்போது அந்த ரோடெல்லாம் பள்ளமாக தான் இருக்கும் சார். அந்த ஏரியா டவுனில் இருக்கும், அப்பில் இருக்கும், அந்த மாதிரி லெவல் இல்லாமல் இருக்கும். அந்த 5 feet பேஸ்மெண்ட் போட்டாச்சுன்னா நாளைக்கு ரோடு உயர்ந்தாலும் நம்ம வீடு பள்ளமாகாது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாம் உயரமாக இருக்கும், வீடு பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கும். மழை பெஞ்சா தண்ணி கூட வீட்டுக்குள்ளே வரும், வெளியே இருக்க சாக்கடை தண்ணி கூட வீட்டுக்குள்ளே வரும். அது வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த 5 feet ஹைட்டுன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் கொண்டு வந்தோம் சார். எங்கள் பேக்கேஜில் கொண்டு வந்துட்டோம். எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் 5 feet ஹைட் பேஸ்மெண்ட். அது மாதிரி அந்த பேஸ்மெண்ட் முடிச்சு கிராவல்லாம் ஃபுல் பண்ணுவோம். அதாவது உள்ள பிளாஸ்டிங் பண்ணி வெளியே பிளாஸ்டிங் பண்ணி விட்டமின்லாம் கோட்டிங்லாம் அடித்ததுக்கப்புறம் கிராவல் ஃபில் பண்ணுவோம். கிராவல் ஃபில் பண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சல்டேஷன், இந்த தண்ணி விட்டு கூறாட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அதில் ரொம்ப கவனமாக இருப்போம். லாரி தண்ணி வாங்கி தான் ஊட்டணும். நம்ம மோட்ரு தண்ணி பத்தாது சார், அந்த மண் இறங்காது. அதனால் அது கிளைண்ட் ஸ்கோப்பில் தான் வரும் அந்த தண்ணி வாங்கி தர செலவு. அது பெரிய செலவுலாம் கிடையாது. ஒரு 4000-5000 செலவாகும்னு வச்சுக்கலாம். 4-5 வண்டி வாங்கினோம்னாலும் அதை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு விரித்து கம்பி கட்டி ஆர்சிசி காங்கிரீட்டாக போட்டுருவோம் சார். போட்டுட்டோம்னா எந்த வகையிலையும் நம்ம வீடு தரை இறங்காது, ஈரம் அடிக்காது. இந்த ஓதம் சொல்கிறீங்களா, ஈரம் மேலே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் கூட கேட்டீங்க பெயிண்ட்லாம் உரியுதுன்னு, அந்த பிரச்சனையே வராதுங்க சார். ஓகே. இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக R&D பண்ண மாதிரி என்ன விஷயங்கள்லாம் ஒரு கட்டடத்தில் கம்ப்ளைண்ட் வருமோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்னன்ட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் நான் சொன்னேன்னா உங்களுக்கு பெரிய பெரிய விஷயம். அதை கற்றுக்கிறது யாருனாலும் எப்போனாலும் இந்த டவுட்லாம் கேட்டுக்கலாம். எங்கிட்ட கொடுக்கணுன்றதில்ல, வேறு கட்டடம் கட்டிட்டு இருந்தாலும் நாங்கள் என்னென்னலாம் கவனிக்கணும் கூட எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் கூட நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம் சார். பெரிய மனசு சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நம்ம என்னையால் ஒரு 100 ப்ராஜெக்ட் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்குன்னா அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். நான் ஒரு 500 ப்ராஜெக்ட் பண்ண நினச்சா அதை நான் பண்ண முடியாது, அதை ஒழுங்காக கவனிக்க முடியாது, அவங்களுக்கு சரியாக ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் ஒரு லிமிட் வச்சுருக்கோம், இவ்வளோ தான் நம்ம பண்ணணும், அதை ஒழுங்காக பண்ணி கொடுக்கணுன்றது கிளியராக இருக்கும் சார். அது வந்து அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இது பிஸ்னஸ் கிடையாது, சர்வீஸ். பிஸ்னஸ்னால் நான் எவ்வளோ வேணாலும் விற்கலாம். ஒரு 10 பிரான்ச்சை போட்டு
பொருள் நிறைய வாங்கி வச்சு விற்கலாம். இப்போ நிறையா நீங்கள் செல்ஃபோன் விற்றவங்க இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. எத்தனையோ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க, நகைக்கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க ட்ரேடர், ஒரு பொருளை வாங்கி அப்படியே விற்றுருவாங்க. நாங்கள் அப்படி பண்ண முடியாது. நாங்கள் இப்போ ப்ராடக்டை உருவாக்குறோம் இல்லையா, அதை கவனித்து சரியாக கொடுத்தா மட்டும்தான் அது நல்ல ப்ராடக்டாக போய் சேரும். அந்த 100 பேர்னா அந்த 100 பேர் கூட அந்த 6 மாசம் கான்ட்ராக்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அது எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்கும் சார். எத்தனை சைட் இன்ஜினியர்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே வச்சுருக்கோம். என்ன வேலை நடந்தாலும் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, வீடியோ. அதெல்லாம் பார்த்து நான் தப்பு கண்டுபிடிச்சி சொல்லுவேன், இதை சரி பாருங்கப்பா, அதை பாருங்கப்பான்ட்டு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ கஸ்டமர்ஸ் ஆனால் டேரெக்டாக நீங்கள் தான் அங்கே சைட்டில் இருக்கணும்னு விரும்புவாங்களே சார்? சுரேஷ் சார், நீங்கள் எல்லா சைட்டும் நம்ம பண்ண முடியாது. முக்கியமான ஸ்டேஜில் நாங்கள் போயிடுவோம் சார். டிஸ்கஷனுக்கு போவோம், இப்போ டைலுக்கு செலெக்ஷனுக்கு போவோம். ஏன்னா டைல் செலெக்ஷன் கிளைண்ட் ஸ்கோப்லேயே விட்டுருவோம் சார். நாங்கள் வாங்குகிற ஷோரூமுக்கு அவங்கள டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் செலெக்ஷன் அவங்கள கொடுத்துருவோம். இன்டீரியர் ப்ராடக்ட்ஸில் வந்து கலர்ஸ் எல்லாமே அவங்க சூஸ் பண்ணலாம். சைட்டில் வந்து முக்கியமான ஸ்டேஜில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நாங்கள் போய் நிற்க மாதிரி இருக்கும் சார். ஏன்னா இத்தனை சைட்டு நாங்கள் இவ்வளோ நான் ப்ராஜெக்ட் நிறையா பண்ணுறதுனால தான் என்னால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக சொன்ன மாதிரி செஞ்சு கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு வீடு மட்டும் எடுத்து கேட்டேன்னா இதுல இருந்து எவ்வளோ நான் லாபம் பார்க்கலாம் தான் நான் மென்டாலிட்டியோட உட்காந்துருப்பேன். கரெக்டுங்களா? அதுதானே சார் மனித இயல்பு. இப்போ நான் நிறைய பண்ணுறதுனால தான் நான் குவாலிட்டியாகவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுக்கணுன்ட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார். பட் உங்கள் காம்படிட்டர்ஸ் கூட எப்படி சார் வச்சிருக்கீங்க? ஏன்னா அவங்க என்ன ப்ரைஸ் வைக்கிறாங்க, நீங்கள் என்ன ப்ரைஸ் வைக்கிறீங்க, இது ரொம்ப முக்கியம் இல்லையா பிஸ்னஸ்? சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த ஃபீல்டை பொறுத்தவரை காம்படிட்டர்ஸ்னே கிடையாது சார். அப்படியா? உறுதியாக கிடையாது. நான் பில்டர் கிடையாது சார். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கிறேன், பக்கத்தில் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க, அவர் வந்து 50 லட்சத்துக்கு விற்கிறாரு, நான் 40 லட்சத்துக்கு விற்கிறாமா, எப்படி இதை விற்கலான்னு நான் நினைக்கிற விஷயமே என்கிட்ட கிடையாது. ஓகே, இது வந்து காம்படிஷனே நான் சொல்லவே மாட்டேன். ஒரு பில்டராக வந்து இது காம்படிஷன்ற ஃபீல்டே கிடையாது சார். ஏன்னா நான் அதான் சொல்கிறேன், ஊரில் இருக்க எல்லா வீடும் கட்டுனா என்னால் முடியவே முடியாது. என்னால் 10 ப்ராஜெக்ட் இந்த வருஷம் பண்ண முடியும், 20 ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னா அவ்வளோதான் பண்ண முடியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, நான் யாரையும் திரும்பி பார்த்ததே கிடையாது. எனக்கு எந்த குவாலிட்டியில் பண்ணுனா என்ன ரேட்டுக்கு நம்ம பண்ண முடியும், என்னென்ன குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத தவிர வேறு இதில் காம்படிஷன்றதே நான் சொல்லவே மாட்டேன் சார். எங்கிட்ட இருக்க இன்ஜினியர்ஸ் பசங்களையே நான் ட்ரெயின் பண்ணுறது இதுதான். நாளைக்கு நீ போய் எப்படி நீ இந்த வேலையை பார்ப்ப, இதை ஒழுங்காக கவனிக்கலைனா நீ இப்படியே என் கூடயே வருஷம் பூரா வேலை பார்க்க போகிற, நீ ஒரு நாளைக்கு போய் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண போகிற, நீ ஒரு சைட் இன்ஜினியர் ஒரு கான்ட்ராக்டரை நீ பண்ண போகிறீல, அப்போ ஒழுங்காக கவனி, ஒழுங்காக கற்றுக்கோ அப்படின்னு தான் இவங்களை ட்ரெயின் பண்ணுறேன். ஒழிய ஐயோ இவன் கற்றுட்டு போய் நமக்கு எதிராக கடை போட்டுருவானான்னு நினச்சதே கிடையாது சார். ஏன்னா அது பண்ண முடியாது நம்மளால். இது அவ்வளோதான், இது ஒரு சர்வீஸ் தான் இது. அவ்வளோதான். நாங்கள் அந்த மைண்ட் செட்டில் தான் சார் நாங்கள் இன்றைக்கி வரையும் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி எங்கள் சைட் இன்ஜினியர்ஸ் பசங்களை பூரா கூப்பிட்டு கேட்டிங்கன்னா இதை தான் நான் சொல்லுவேன். பண்ணும்போது ஒழுங்காக கற்றுக்கோ, உனக்கு இதெல்லாம் சரியான, நான் எல்லாம் இன்ச்சு பை இன்ச்சு அவங்க கற்றுக்கணுன்னு தான் நினைப்பேன். ஏன்னா நான் என் வேலை நடக்கும்போது என் வேலையை அவங்க ஒழுங்காக பார்க்கணும் இல்லையா, அதுக்காக அதெல்லாம் அவங்களுக்கு பாடம். நாளைக்கு அவங்க போய் ஓனாக பண்ணும்போதும் அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் இருக்கணுன்றது தான் மோட்டிவ் சார். கட்டாயம் வெளியே போய் பண்ணணும், அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். அவங்க உருவாக்குறோம். காம்படிட்டர்ஸே இல்லாத பிசினஸ்ல இது நீங்க கொடுக்கறது பெஸ்ட் சர்வீஸ். நிறைய பேர் நினைக்கிறாங்க காம்படிஷன் பிசினஸ், இவங்க எல்லாம் இவ்வளவு பண்றாங்க அவ்வளவு, அப்படிலாம் இல்லை. நம்ம பண்ற வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சாலே நமக்கு வர வேண்டிய வரும். நம்ம ஒரு அளவா தான் இந்த வேலையை எடுத்து செய்யணும் சார். நான் அதான் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம வந்து இதை எடுத்து பண்ணினோம்னா நம்ம அதை ஒழுங்காக கவனிக்க முடியாது, ஒழுங்காக அந்த வேலையை முடிச்சு கொடுக்க முடியாது, குவாலிட்டி அடி வாங்கிடும். நம்மளோட நேரடி கண்காணிப்பாளர் இல்லாதது குவாலிட்டி இருக்காது சார். நிச்சயமா சார். அப்போ உங்ககிட்ட ஓவர் டூ ஆயிடுச்சு, அதாவது உங்க லிமிட்டை தாண்டி வந்துடுச்சுன்னா நீங்க வந்து கஸ்டமர்ஸை தவிர்த்தும் இருக்கீங்களா? ஆமாம் சார், நிச்சயமா. இல்லை சார் எனக்கு ஒரு டைம் கொடுங்க சார், இந்த ஒரு 2 ப்ராஜெக்ட் இருக்கு, நாங்கள் முடிச்சுட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு நான் உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் பட் அவங்க அப்போ அந்த டைமில் ட்ரஸ்ட் பண்ணுவாங்கல்ல? பண்ணுவாங்க. ஒரு காசுக்காக எடுத்துக்காம வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு அதெல்லாம் நடந்திருக்கு சார், நிறைய நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரே ஒரு பாட்காஸ்ட்ல பேசி முடிக்கிற விஷயம் கிடையாது. பேஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சா பெயிண்ட் வரைக்கும் நம்ம ஒரு மாசம் டீட்டெயிலாக பேசலாம். ஆமாங்க சார். யாருனாலும் எப்போனாலும் எங்கிட்ட அந்த டவுட்லாம் கேட்டுக்கலாம். நாங்கள் இதில் வந்து இதே பண்ணுறதில்ல, என்கிட்ட கொடுத்தா தான் நாங்கள் எதாவது சொல்லுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.